அதனுடைய கைமேல் பலனாகத்தான் இந்த முன்னணி நிலவரம் வந்து பார்க்கப்படுகிறது. இதுல இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா 2 ரீசன் மெயினா இருக்கு. இது இவங்களோட முயற்சியால வெற்றி பெற்றாங்கன்னு நம்ம எடுக்கிறத விட மற்றவங்களுடைய வீக்னஸால இவங்க வெற்றி பெற்றாங்கிறது தான் உண்மை. பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ரொம்ப பலவீனமா இருக்காங்க. இந்த சமாஜ்வாதி கட்சியோட ஆட்சின்னு பாத்தீங்கன்னா குடும்ப ஆட்சி அங்க ரொம்ப பிரபலமாயி போச்சு. 23வது மெம்பருக்கு அந்த எம்எல்ஏ சீட்டு கொடுத்திருக்காங்க அந்த கட்சியில. இது இப்ப அவர் லல்லு பிரசாத் ஒரு சொந்தக்காரவங்களுக்கு 23வது கேண்டிடேட் அந்த ஃபேமிலியில இருந்து எம்எல்ஏ ஆகுறது. இதை மக்கள் பார்த்துக்கிட்டு சகிக்க முடியல. சோ நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவோம், இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை. சோ இது ஒண்ணு இல்லைன்னா 2, 2 இல்லைன்னா 1, இதுதான் அங்க நடக்குது. வேற ஆல்டர்னேட்டிவ் இல்ல. ஏற்கனவே பகுஜன் சமாஜ் கட்சி வந்து ஏகப்பட்ட ஊழல்ல மாட்டி அவங்கள வந்து இந்த யானைகள் எல்லாம் செஞ்சு பெரிய பேரை கெடுத்துக்கிட்டாங்க. சோ மக்களுக்கு வேற ஆல்டர்னேட்டிவ் இல்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேற பிஜேபி இருக்கு. சோ அதனால ஏதோ ஸ்கீம்ஸ் வரட்டும், நல்லது வரட்டும்ங்கிறதுக்காக அவங்க வந்து இப்போதைக்கு பிஜேபியை அந்த மக்கள் சப்போர்ட் பண்ணிருக்காங்கிறத கருத்தே ஒழிய இவங்களுடைய பலத்தினால இவர்கள் வெற்றி பெறவில்லை, மற்றவர்களுடைய வீக்னஸால தான் இவங்க ஆட்டோமேட்டிக்கா வெற்றி பெற்றிருக்காங்கிறது ஆம் ஆத்மி கட்சியோட கருத்து. அந்த வீக்னஸ் உங்களுக்கு கூட வந்திருக்கலாம் இல்லையா? ஏன் வரமாடல? இல்ல, அந்த வீக்னஸ் அப்படின்னு அவர் வந்து சொல்றது வந்து இப்ப யூபியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய வீக்னஸ். அதாவது திரு முருகையன் அவர்கள் சொன்னது போல வந்து ஒரு சரியான முறையில எதிர்கட்சிகள் வந்து பிரச்சாரம் வந்து செய்யல. அது மட்டும் இல்லாமல் தேர்தலுக்கு முன்பு சில நாட்களுக்கு முன்பு வந்து சமாஜ்வாதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த குழப்பம், அந்த பிளவு அப்படிங்கறதெல்லாம் மிக முக்கியமான ஒரு சம்பவமாக வந்து பார்க்கப்பட்டது, பேசப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பிஜேபியினுடைய விளம்பர யுக்திகள், தொடர்ச்சியான பிரச்சாரம், தொடர்ச்சியான அந்த பிரச்சார மேடைகளில் பேசிய நிகழ்வுகள் வந்து பல தொலைக்காட்சிகளிலும் பல இடங்களிலும் வந்து பார்க்க முடிந்தது. அப்படின்னு உத்தரப்பிரதேசத்தை வந்து கைப்பற்றுவது அப்படிங்கிறது பிஜேபி வந்து மிக முக்கியமான பல யுக்திகளையும் வந்து புகுத்தினார்கள் அப்படின்னு பார்க்க முடிந்தது. இப்ப நான் வந்து கேட்க விரும்புவது, இங்க யூபியில ஆட்சி அமைந்தால் 200க்கும் மேற்பட்ட இடங்களை வந்து பிடித்து ஆட்சி அமைந்தால் இங்க தமிழ்நாட்டில் எந்த விதமான ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். ஏன்னா ஜூலையில் வரப்போகிற குடியரசுத் தலைவர் தேர்தலின் போது வந்து அங்கு தமிழ்நாட்டு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய, நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய வாக்குகளும் கணக்கில் வந்து கொள்ளப்படும். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கியத்துவம் வந்து பிஜேபிக்கு வந்து தெரியும். இப்ப யூபியில 250 இடங்கள், 200க்கும் மேற்பட்ட இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டின் மீது எந்த மாதிரியான ஒரு பார்வை வந்து ஏற்படும் பிஜேபிக்கு? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த எம்பியை வச்சு நீங்க பேசுறீங்க, அது இப்பவே நம்ம எல்லாம் பாக்குற விஷயம் தான். 2 குழப்பம் அவங்க கிட்ட. நேற்று கூட நடந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு டீம் வந்து ஆல்ரெடி சில எம்பி உங்க பக்கம் வந்துட்டாங்க. ஆமா, ஒரு 12 பேர் இங்க நிக்கிறாங்க, அப்ப மீதி அங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த குழப்பங்கள் எல்லாமே எங்களுக்கு இது ஃபேவரா தான் நாங்க பாக்குறோம். ஏன்னா குழப்பத்தில் விளைகின்ற கட்சி தான் பிஜேபி. இல்ல குழப்பம் இப்ப இவர் சொன்னார் இல்லீங்களா, ஒரு மாற்று கட்சி, ஒரு எதிர்கட்சி இல்ல குழம்பி கிடக்கும் பொழுது மக்களுக்கு அதன் மீது அதிருப்தி ஏற்படும் பொழுது ஒரு அடுத்த ஆல்டர்னேட் பாப்பாங்க, எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க சொன்னதே அதுவே ஒரு உண்மையா இருந்தா கூட அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இப்ப திராவிட கட்சிகள் சரியில்லைன்னு சொல்லி அண்ணா பயங்கரமா பேசினாரு. அதே திராவிட கட்சியோட தான் கூட்டணியில் இருக்கிறாங்க. இப்பவும் நாங்க அவங்களுக்கு தான் ஆதரவு கொடுக்கறோம்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க கூட அதே திராவிட கட்சிகளோட தான் எங்களுடைய ஐடியாலஜி வந்து ஒன்று. நாங்கள் வந்து இங்க அதிமுகவில் வந்து கூட்டணியில அமைப்போம், கூட்டணிக்கு வந்து காத்திருந்த நிகழ்வுகள்லாம் நம்ம வந்து பார்த்திருக்கோம். நீங்களும் அதே திராவிட கட்சிகளோடு சேர்ந்து ஆட்சி அமைத்ததை பார்த்து இல்ல. எல்லா கட்சிகளுமே குறை சொன்ன எல்லா கட்சிகளுமே ஒருத்தர் வந்து கூட்டணி அமைக்காதவர்களே கிடையாது. பிஜேபி கூட டிஎம்கே கூட்டணி வச்சிருக்காங்க, ஏடிஎம்கே கூட்டணி வச்சிருக்காங்க, எல்லாரும் கூட்டணி அமைத்தவர்கள் தான். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய நிலைப்பாடு வந்து பாத்தீங்கன்னா கழகங்கள் இல்லாத தமிழகம் என்ற ஒரு முழக்கத்தோடு நாங்கள் வந்து மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா இந்த பெரும்பான்மையாக தமிழகத்தை அழித்துக் கொண்டிருக்கிற குடும்ப அரசியல், ஊழல் அரசியல், ஜெயிலுக்கு போனவங்க கூட இங்க தலைவராகலான்ற ஒரு சூழ்நிலை, தவறு செய்பவர்கள் தான் தலைவர் என்ற சூழ்நிலை, அதையெல்லாம் மாற்றணும் அப்படின்னா ஒரு சிறந்த ஒரு மாற்றாக அது பாரதிய ஜனதா கட்சி. இதே குடும்ப அரசியல் நடந்து கொண்டிருக்கிற பஞ்சாப்ல சிரோமணி அகாலி தளத்தோட தான் நீங்க வந்து கூட்டணி வச்சிருக்கீங்க. இதை மறுக்க முடியுமா? கடந்த முறையும் 5 ஆண்டுகள் அவர்களோட கூட்டணியில தான் 2 அமைச்சர்கள் உட்பட அங்க வந்து இருந்தாங்க. இப்போதும் அவர்களோட தான் கூட்டணி. இதை மறுக்க முடியுமா? இல்ல, காலங்காலமா அப்ப முன்னாடி இருந்து கூட்டணி இருந்ததுனால தொடர்ந்தது, இந்த முறையும் தொடர்ந்தது. ஆனால் அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய கட்சிகள் ரொம்ப நாள தாக்கு பிடிக்க முடியாதுன்றது தேர்தல் முடிவுகள் சொல்லுது. அதை நானும் ஒத்துக்கிறேன். நானு குடும்ப அரசியல் பண்றவங்கள மக்கள் நிச்சயமா விரும்புறது இல்ல. அது நாடு முழுக்க நடக்கிறது. இப்ப இன்றைக்கு யூபியில வந்த பின்னடைவு கூட வந்து அதுதான் ஒரு காரணம் இவர்களுக்கெல்லாம்.
அதனால இந்த குடும்ப அரசியல் வந்து தமிழகத்தை விட்டு ஒழிய வேண்டும் என்றால் அதிமுகவிலயும் அதேதான், டிஎம்கேலயும் திமுகவிலயும் அதேதான். அப்போ இந்த கழகங்களுக்கு ஒரு மாற்று சக்தி என்றால் இன்னொரு தேசிய கட்சியாக வந்து இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தான். காங்கிரஸுக்கு மேல நம்பிக்கை வந்து நிச்சயமா இல்ல, இழந்துட்டாங்க 50 வருஷமா. இவங்க மாறி மாறி அவங்களோட தானே கூட்டணி வச்சுக்கிறாங்க. ஆனா இத நீங்க சொல்வதை வந்து பார்க்கும்போது மாநில கட்சிகள், அதாவது 1960 வந்து தேசிய கட்சிகளுடைய வளர்ச்சி வந்து மிகப்பெரிய அளவுல இந்தியாவில் ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துச்சு. அதற்கு அடுத்து 1980 மாநில கட்சிகளுடைய வளர்ச்சி வந்து அந்தந்த மாநிலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு வந்து ஏற்படுத்துச்சு. மாநில கட்சிகளோடு தயவோடு தான் மத்தியில வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமையும் வந்து உருவானது. ஆனா இப்ப நீங்க சொல்வதை வந்து பார்க்கும்போது மாநில கட்சிகளுடைய வளர்ச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து மீண்டும் தேசிய கட்சிக்கு வந்து திரும்புவது போல பிஜேபியினுடைய வளர்ச்சி, பிஜேபியுடைய செயல்பாடு இருப்பதாக நீங்க வந்து சொல்றீங்க. நிச்சயமா இருக்கு. ஏன்னா முன்னாடி வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படி எல்லாம் சொல்லிட்டு இவங்க வந்து தனி மாநிலத்துக்கு, எங்களுடைய மாநிலத்திற்கான உரிமைகள், எங்கள் மொழிக்கான உரிமை, திராவிடத்திற்கான உரிமைகள் இப்படின்னு ஒரு தனியா ஒரு பாகுபாடு, ஒரு பிரிவினை அந்த மாதிரி ஏற்படுத்தி மக்கள் கிட்ட ஒரு இத ஆர்வத்தை தூண்டி பேச்சாற்றலாலும் இதெல்லாம் சொல்லி நாங்க நேர்மையானவர்கள் சொன்னாங்க. அதிமுக அவர் வந்து கணக்கு கேட்டு திரு எம்ஜிஆர் அவர்கள் பிரிஞ்சு வந்து அதிமுக வராரு, டிஎம்கே கிட்ட கணக்கு கேட்டன்னு வராரு. அப்போ அவர் ஒரு தூய்மையான அரசியலை நோக்கி முன்னெடுத்தது மாதிரி அவர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அப்படிதான் இருந்தது அதிமுக. ஆனால் இன்றைக்கு அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றதை மக்கள் வந்து பாக்குறாங்க. அப்போ இதே மாதிரி இவங்க பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அவரவர் குடும்பம் வளர்ந்ததைத்தான் இப்பொழுது மக்கள் பார்க்கிறோம். இந்த கட்சிகள் எப்படி வளர்ந்திருக்கிறாங்களோ அதற்கு ஈக்குவலா அவர்களது குடும்ப சொத்துக்கள் வளர்ந்திருக்கிறது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது மக்கள் யோசிக்கிறாங்க. ஆக இவங்கதான் வளருவாங்க, நம்ம இருக்கிற இடத்துலதான் இருக்க போறோம் அப்படின்னா இன்னொரு மாற்று, இதற்கான மாற்று வந்தாக வேண்டும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுறாங்க. இன்னொன்னு, உண்மையான ஜனநாயகம் வந்து ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள நாடு நம்ம. இன்றைக்கும் வந்து மக்கள் வாக்களித்தால் தான் யாரா இருந்தாலும், எந்த கொம்பனா இருந்தாலும் வந்து ஜெயிக்க முடியும். நான் பெரிய ஆளு, நான் ஜெயிச்சிருவேன்னா ஜெயிக்க முடியாது. நான் ராயபுரத்துல கேண்டிடேட்டா நின்னேன் நானு, ஆனா என்னால ஜெயிக்க முடியல. காரணம், மக்கள் வாக்களிக்கவில்லை. மக்கள் என்றைக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்களுக்கு உண்மையான இவரை வந்து இவங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தீர்ப்பு கரெக்டா அந்த நேரத்துல கொடுத்துருவாங்க. அப்போ அந்த வகையான ஒரு தீர்ப்பு இனி வரக்கூடிய 2019 இருக்கட்டும், 21 இருக்கட்டும், நிச்சயமாக ஒரு மாற்று அரசியல் தமிழகத்தில் வரும். அதற்கு இந்த யூபி எலெக்ஷன்ல இருந்து எல்லாமே மக்களுக்கு இது வந்து ஓஹோ, இது உண்மையிலே ஒரு நல்ல சிறந்த கட்சி போல இருக்கு, அந்த மாதிரி பிற மாநிலங்கள் வரவேற்கிறார்கள். இல்லங்க, மக்கள் திங்கிங்ல நான் சொல்ல வரேன். நம்ம ஒண்ணுமே கிடையாதுன்னு, அதனால அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். நீங்க நான் வியாபாரம் சொன்னேன்ல, இவர் வியாபாரம் சொல்றாரு பாத்தீங்களா, நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். வாங்கி பார்த்தா விளம்பரம் வியாபாரம் ஒண்ணுமே கிடையாதுன்னு வந்து சொல்லும் போது திரு முருகையன் வந்து சிரிக்கிறது வந்து பாருங்க பார்க்க முடியுது. காங்கிரஸ் இல்லை என்றால் இந்தியாவில் வந்து வேற எதுவுமே இல்லைங்கிற அளவுக்கு ஒரு மக்களுடைய இயக்கம் இது. இது வந்து யாரோ ஒரு தனி மனிதனால் வந்து உருவாக்கப்பட்ட இயக்கம் இல்ல, இந்திய நாட்டின் விடுதலைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம். இந்த இயக்கத்தை அழித்து விட்டு இன்னொரு இயக்கம் இருக்கவே முடியாது. அந்த கனவை அவர்கள் காண வேண்டாம். பழைய புராணம் என்னைக்கும் இந்தியாவுடைய நிலையான புராணம். அதை சொல்லிதான் 54 வருடமா சுதந்திரம் அடைந்து 54 வருடமா காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இல்லை. ஒரு 70 ஆண்டு இல்ல, ஒரு இரவு சாப்பாடு இல்லாமல் கோடிக்கணக்கான மக்கள் பட்டினியா இருந்த இந்தியாவில் ஒரு குண்டூசி கூட செய்ய முடியாது என்று வெள்ளையனால் ஏகாதிபத்தியத்தால் விமர்சிக்கப்பட்ட இந்தியா இன்றைக்கு உலகத்தினுடைய 6வது மிகப்பெரிய வல்லரசு, 4வது மிகப்பெரிய ராணுவம். இந்தியா வந்து இன்னைக்கு சேட்டலைட்ல வந்து உலகத்தையே மிஞ்சி இருக்கின்ற ஒரு சேட்டலைட் விஞ்ஞானம். இதையெல்லாம் உருவாக்கியது 50 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சி என்பதை மறந்துவிட முடியாது. நம்மோடு போட்டி போட்ட, நம்மோடு சுதந்திரம் பெற்ற பாகிஸ்தான் எங்கே இருக்கிறது? நம்மளோடு சுதந்திரம் பெற்ற மற்ற நாடுகளை ஒப்பீடு செய்யும் பொழுது இந்தியா கிட்டத்தட்ட 120 கோடி மக்களை வைத்துக் கொண்டு உலகத்தின் 2வது மக்கள் தொகை கொண்ட பெரிய நாடு. இந்த நாடு இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்ததற்கு காங்கிரஸ் முக்கிய பங்கு வைத்திருக்கிறது. ஆனால் அதற்காக இந்தியாவில் எல்லாம் தீர்ந்து விட்டது, எந்த பிரச்சனையும் இல்லை இந்தியாவில் என்று நான் சொல்ல வரவில்லை. இன்னும் சாதிக்க வேண்டியது பல இருக்கிறது. ஒரே சமயத்தில் 117, 132 சேட்டலைட் வந்து இந்தியாவின் வளர்ச்சியுடைய
வணக்கம். நான் இல்லைன்னு சொல்லிய பிஜேபி மத ரீதியாக அவர்களுக்கும் எங்களுக்கும் மாறுபட்ட கருத்து இருக்கிறது தவிர எங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் அவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சி தான். சிறந்த முறையில் அவர்கள் நிறைவேற்றினால் இந்த நாடு வளர்ச்சி பெற பிஜேபி உதவுமானால் எங்களுக்கு மனப்பூர்வமான சந்தோஷம். அதுல எந்தவித கருத்து வேறுபாடும். ஆனா இந்த நாட்டை மத ரீதியாக இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் என்று பிரித்தாளுகின்ற சூழ்ச்சி இருக்கு பாருங்க. அந்த ஒரு சூழ்ச்சியில தான் அவர்களிடமிருந்து நாங்கள் மாறுபடுகிறோம் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனா இன்றைக்கு ஊபியில இவ்வளவு பெரிய வீழ்ச்சி தான் நீங்க சொன்னது போல இன்றைக்கு முலாயம் சிங் அதனுடைய அந்த குடும்பத்தினுடைய அந்த குழப்பம் இருக்கு பாருங்க. அது மிகப்பெரிய பின்னடைவு. ஏனென்றால் காங்கிரஸ் வேட்பாளர் என்ற இடத்தில் எல்லாம் கூட்டணி வைப்பதற்கு முன்பு இது தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் வேற வழி இல்ல. நாங்கள் எப்படியாவது பிஜேபி வரக்கூடாது, கூட்டணியில சேர்ந்தா கூட முயற்சி என்பது பல கோணத்தில் எடுப்போம். எப்படியாவது பிஜேபி வருவதை தடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். அதன் அடிப்படையில் அகிலேஷ் யாதவோடு சேர்ந்தோம். ஆனால் அந்த குடும்பத்தில் நடந்த குழப்பங்கள் எங்கள் வேட்பாளரை எதிர்த்து அவங்க சித்தப்பாவே பல இடங்களில் போட்டி போட்டிருக்கிறாங்க. அகிலேஷ் யாதவனுடைய குடும்பத்தாரே எங்களுடைய வேட்பாளர்களை எதிர்த்து போட்டிட்டு இருக்கிறார்கள். எனவே இது போன்ற குழப்பங்கள் இன்னைக்கு பிஜேபி வருவதற்கு முக்கியமான காரணமாகிவிட்டது. நம்ம ஏஏபி நம்பர் சொன்னது போல எங்களுடைய பலகீனம் அவருடைய பலமாகிவிட்டது என்பதை நாம் உண்மையை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். திரு ஜெயக்குமார் உண்மையை ஒற்றுக்கொண்ட திரு முருகன் அவர்கள் பலவீனம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது எதிர்கட்சிகளுடைய பலவீனம் தான் பிஜேபியினுடைய முன்னிலைக்கு காரணமா இல்ல பிஜேபியினுடைய வளர்ச்சிக்கு காரணமா இருக்கா? நான் முதல்ல சொன்னதுதான் அவருக்கு உறுதிப்படுத்தியிருக்காரு. எதிர்கட்சிகளுடைய பலவீனம் அந்த தொடர்ந்து பல ஆண்டுகள் அந்த அகிலேஷ் யாதவோட கட்சி ஆட்சி புரிந்ததோட ஆன்டி இன்கம்பன்சி வேவ் இதெல்லாம் சேர்ந்துதான் இது கூட சேர்த்து ஒரு பொருளை கெட்ட பொருளை நல்ல பொருளை வியாபாரம் பண்ற திறமை இதெல்லாம் சேர்ந்துதான் பிஜேபி அங்க ஆட்சிக்கு வந்திருக்கு. இதுல இன்னும் அதற்கு முன்பு ஒரு முன்னிலை மற்றும் நம்ம பார்த்துலாம். உத்தரகண்ட் மாநிலத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய 70 சட்டமன்ற தொகுதிகளில் அதாவது 4வது சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் உத்தரகண்ட் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது அதனுடைய முன்னிலை நிலவரம் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் இருக்கக்கூடிய 70 தொகுதிகளில் 58 தொகுதிகளில் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது. அதே போல காங்கிரஸ் 9 இடங்களிலும் மற்ற கட்சிகள் 2 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளது. ஏறக்குறைய 58 இடங்கள் அப்படின்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட ஒரு 80% இடங்கள் கிட்டத்தட்ட 80% இடங்கள் முன்னிலை பெற்றிருக்கு. இதற்கு முன்பு அப்படின்னு பார்க்கும்போது உத்தரகண்ட்ல எவ்வளவு குழப்பங்கள் வந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். மொத்தம் இருக்கக்கூடிய 70 தொகுதிகளில் 2012 நடைபெற்ற அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட 32 இடங்களிலும் பிஜேபி 31 இடங்களிலும் காங்கிரஸ் 38 இடங்களிலும் பெற்றது. அதாவது சுயேட்சை கட்சிகளுடைய ஆதரவோடு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய ஆதரவோடு ஆட்சியில் அமர்த்தப்பட்டது. அதற்கு பிறகு 2 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி அங்கு அறிவிக்கப்பட்டு சோதனைக்குள்ளாக்கப்பட்டது. அதற்கு பிறகு நடைபெறுகின்ற இந்த தேர்தலில் தற்போது 58 இடங்களில் பிஜேபி முன்னிலை பெற்றிருக்கிறது. ஏறக்குறைய அதற்கு முன்பு கிட்டத்தட்ட சமாஜ்வாதி கட்சியில ஜஸ்வந்த் நகர் தொகுதியில முலாயம் சிங்கின் சகோதரர் சிவ்பால் சிங் யாதவ் முன்னிலை பெற்றிருக்கிறார். ஏன்னா அங்கு அவரை மையப்படுத்தி நடந்த சில அரசியல் நிகழ்வுகளை நம்மளால பார்க்க முடிந்தது. அதே போல இந்த உத்தரகண்ட் அப்படின்னு சொல்லும் போது திரு ஜெயக்குமார் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தோம். உத்தரகண்ட் அப்படின்னு சொல்லும் போது ஏறக்குறைய பிஜேபி அங்க ஒரு ஸ்வீப் அப்படின்னு பார்க்க முடியுது. ஏறக்குறைய இதோடைய தாக்கம் உத்தரப்பிரதேசத்திலையும் இருக்கும், கோவாவிலையும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இப்ப உங்களுடைய கட்சியினுடைய இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி ஆம் ஆத்மிக்கு எந்த விதமான ஒரு சாதக பாதகங்களை ஏற்படுத்தும், எந்த விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது இந்த தேர்தல் முடிவுகள் ஆம் ஆத்மி கட்சிக்கு எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. ஏனென்றால் உத்தரப்பிரதேசத்தில் நாங்கள் போட்டியிடவில்லை, உத்தராகண்ட்லயும் நாங்கள் போட்டியிடவில்லை. நாங்கள் போட்டியிட்ட இடங்கள் பஞ்சாப், கோவா 2 இடங்களிலும். கோவாவில் நாங்கள் கால் பதித்திருக்கிறோம். பஞ்சாபில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு எதிர்க்கட்சி 23 இடங்களில் முன்னிலை வைக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு எதிர்க்கட்சி நிலைமைக்கு சாயங்காலத்துக்குள் வந்து விடுவோம் என்று உறுதியாக கூற முடியும். இந்த நிலைமைதான் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த வெற்றிகள் பிஜேபியின் வெற்றிகள் தமிழ்நாட்டை பாதிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிஜேபி என்ன பண்ணாங்க, உத்தரகாண்ட்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பொதுவா எல்லாரும் கலங்கின குளத்துல போய் மீன் பிடிப்பாங்க. இவங்க குளத்தை கலக்கி மீன் பிடிக்கிறதுல ரொம்ப பிஜேபி போய் மீன் பிடிக்கிறாங்க சொல்றீங்க பாத்தீங்களா? இல்ல, குளத்தை நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். குளத்தை கலக்கினா குளத்தை கலக்கி நல்ல குளத்தை கலக்கி மீன் பிடிக்கிற உத்தரகாண்ட் அது ஒரு எக்ஸாம்பிள். இல்ல இதே போல தமிழ்நாட்டில் வரும்போது
ஆளும் கட்சிக்கு மிகப்பெரிய எதிர்ப்பா வந்து பேசக்கூடிய வாய்ப்பு எதிர்கட்சிகளுக்கு வந்து இருக்கும். மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை கூறுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்கும். ஆனா அந்த அளவுக்கு இந்த தேர்தல்ல பிஜேபியின் மீது ஒரு கடுமையான குற்றச்சாட்டுகளை வந்து எதிர்கட்சிகள் வந்து வைக்கல அப்படின்னா அந்த குற்றச்சாட்டுகள் மக்கள்கிட்ட போய் சேரல, இல்ல சரியான எதிர்கட்சிகளா அங்க வந்து செயல்படல அப்படின்னு ஆம் ஆத்மி உட்பட தொடர்ச்சியா வந்து கூறப்படுகிற ஒரு நிகழ்வு. மக்கள் கஷ்டப்படலங்கிறது போய், ஏன்னா மக்கள் வந்து தினம் தினம் வந்து ஒவ்வொரு பிஜேபி பாலிசியாலும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. கேஸ் மானியம் வந்து கிட்டத்தட்ட ரத்து செய்யப்பட்டது போல ஆகிவிட்டது. இன்னைக்கு 700 ரூபாய் 800 ரூபாய் கொடுத்து கேஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி சொல்ல முடியாதுல்ல. எனக்கு கூட நேற்று அக்கௌண்ட்ல 324 ரூபாய் மானியம் வந்து வந்துச்சு. எனக்கு வரல. எனக்கு வந்துச்சு 10 லட்சத்துக்கு மேல வந்து யார் ஊதியம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வராது. ஆதார் கார்டு எனக்கு வந்துச்சு. ஆதார் வந்து மானியத்துக்கு கூட இணைக்க கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. ஆனா வந்து கம்பல் பண்ணி இந்த ஆதார் கார்டை வந்து எல்லாத்துலயும் இணைச்சிட்டு வராங்க, வந்து ரேஷன் கார்டுல கூட இணைக்கிறாங்க. அப்ப உச்ச நீதிமன்றத்திற்கு இந்த அரசாங்கம் காட்டுகிற மரியாதை என்ன? உச்ச நீதிமன்றம் ஒரு சட்டம் போட்டிருக்கு, ஒரு ஆர்டர் போட்ட அதை மீறி ஒரு அரசாங்கம் வந்து செயல்படுதுன்னா மக்கள் விரோத அரசாங்கம். நீங்க அப்படியே பாக்குறீங்க. மக்களுக்கான ஒரு சப்சிடி மானியம் அப்படிங்கிறது மக்களுடைய கணக்கில் வந்து நேரடியாக வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இடைத்தரகர் மூலமாகத்தான் எக்கச்சக்கமான ஒரு குழப்பங்கள் வந்து விளையுது, ஊழல் வந்து நடைபெறுது அப்படிங்கிற கருத்தை மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆதார் எண் வந்து இணைக்கப்படுகிறது. இணைக்கப்பட்ட நாள் முதல் தொடர்ச்சியாக அவங்களுடைய வங்கி கணக்கில் வந்து அந்த மானிய தொகை செலுத்தப்படுகிறது. அப்படி என்றால் உச்சநீதிமன்றம் ஏன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை? மத்திய அரசின் கோட்பாடை ஏன் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை? அனைவருக்கும் ஆதார் தெரியாது போய் சேரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கொண்டு போய் சேர்த்த பிறகு நீங்க வந்து உச்சநீதிமன்ற அனுமதியை வாங்கிக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இல்ல விழாலாம் கொண்டாடி இருக்காங்க. ஏற்கனவே 112 கோடி மக்களுக்கு வந்து ஆதார் கார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு விளம்பரம்லாம் நம்ம என்னதான் இருந்தாலும் உச்சநீதிமன்றத்தின் ஆணையை மீறி நடப்பது சட்டப்படி தவறு. அரசாங்கம் இருந்தாலுமே சரிதான். அதனால வந்து இந்த ஆதார் கார்டு இதெல்லாம் வந்து மீறுகிறது குற்றம். அதனால மத்திய அரசையும் கேட்டுக்கிறேன், மாநில அரசையும் கேட்டுக்கிறேன், பொதுமக்களுக்கு பாதிப்பு வர எந்த திட்டத்தையும் நீங்க கொண்டு வராதீங்க. டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்து யாருக்கும் பிரச்சனை இல்லை, மக்கள் ஓட்டு போட்டாங்கிறாங்க. தெருவில் எத்தனை பேர் 2000 ரூபாய் காசுக்காக ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் வச்சுட்டு பேங்க்ல நின்னாங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் கண்கூடா பார்த்தோம். 3 மாசம் ஒரு ஏடிஎம்லயும் காசு இல்ல. ஒரு ஏடிஎம்ல ராத்திரி 12 மணிக்கு காசு போடுவாங்களா, 1 மணிக்கு காசு போடுவாங்களா அப்படின்னு காத்து நின்ன காலங்கள் உண்டு. ஹார்ட் பேஷண்ட் தேர்தல் முடிவுகள்ல அதெல்லாம் தேர்தல் அப்படின்னு வரும்போது வெளிப்பட்டிருக்கணும்ல. இப்ப அந்த தேர்தல் பொதுமக்கள் வந்து வெளிப்படல அப்படின்னா அப்ப மக்களுடைய நம்பிக்கை இன்னும் ஆளுகிற அரசுக்கு வந்து இருக்கு அப்படின்னு தானே பார்க்க முடியும். மக்கள் அதாவது அந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும், நான் யூபியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னதான் திருப்பி சொல்லுவேன், அவங்களுக்கு வேற ஆல்டர்னேட்டிவ் இல்ல. அதனால அங்க வந்து பிஜேபி வருதுங்கிறது தான் என்னுடைய கோட்பாடு. ஏனென்றால் அங்க ஒரு ஆம் ஆத்மி கட்சி போன்ற ஒரு கட்சி கால் ஊன்றி இருந்தால் ஒருவேளை மக்கள் வந்து அதற்கு ஆதரவு கொடுத்திருப்பார்கள். 2019 எலெக்ஷன் வருது இல்ல, லோக்சபா எலெக்ஷன் வருது, அன்னைக்கு பாப்போம் இந்த மோடி அரசாங்கத்தோட சாதனைகள் என்ன நடக்குதுன்னு. அன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சி இருக்கக்கூடிய 40 தொகுதிகள்ல நம்ம எத்தனை தொகுதியை பிடிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வந்து தெரியும். அப்படி இருக்கும்போது உத்தரப்பிரதேசத்துல 403 தொகுதிகள் ஆம் ஆத்மி நின்றிருந்தால் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு எந்த நம்பிக்கையில சொல்றீங்க? நாங்கள் தயாரா இருந்தால், மக்களை சந்தித்திருந்தால், மக்களுக்கு நான் எங்களுடைய சேவைகளை கொண்டு சென்று விட்டுதான் நாங்கள் நிற்போம். நாங்கள் வந்து குருட்டுத்தனமாக ஆம் ஆத்மி கட்சி போய் ஒரு இடத்துல நிற்பதில்லை எப்பொழுதும். சரி திரு முருகையன், இந்த வெற்றி இந்த முன்னிலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம முன்பே வந்து கேட்ட கேள்விதான். திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு விடுக்கப்பட்ட சவால் அப்படின்னு வந்து பார்க்கப்படும். ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல முன்னாடியே நீங்க வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளரா நீங்க அறிவிச்சீங்க. ஷீலா தீட்சித் அவர்கள் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக அங்கு வந்து அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு வந்து அங்கு சில முடிவுகள் மாற்றப்பட்டு கூட்டணி கட்சி வந்து அங்க தொடர்ந்தது. ஆனாலும் இப்போ இந்த தேர்தல் முடிவுகள் அப்படின்னு பார்க்கும்போது எங்கெல்லாம் வந்து எதிரொலிக்கும் இது? அடுத்து வரக்கூடிய குஜராத்துடைய தேர்தல் வந்து இந்த வருடத்தினுடைய கடைசியில வந்து வரப்போகுது. அடுத்து இன்னும் 2 ஆண்டுகளில் வந்து 2019 நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடைபெற போகுது. இந்த 3 ஆண்டுகள் வந்து பிஜேபியினுடைய ஆட்சிக்கு, ஏற்கனவே 3 ஆண்டுகளுடைய ஆட்சிக்கு வந்து விடுக்கப்படுகிற சவால். இது வந்து காங்கிரஸ் கட்சியுடைய வெற்றி தோல்வி வந்து எங்க எதிரொலிக்கும்? இது இல்ல, நிச்சயமாக இந்த ஊபி தேர்தலினுடைய முடிவு வந்து பிஜேபிக்கு பாதகமாக அமைந்திருந்தால் எங்களுடைய வெற்றி என்பது எளிதான ஒன்றாக காட்சியளிக்கும். அவ்வளவுதான், காட்சியளிக்கும். இந்த 2 ஆண்டுகளுக்குள் எது வேணாலும் மாறலாம். ஆனால் இப்பொழுது அவர்கள் வெற்றி பெற்றதனால் ஒரு கடுமையான ஒரு எதிர்விளைவை நாங்கள் சந்திக்கிறோம்.
கடுமையான போட்டியை இல்ல கடுமையான எதிர்ப்பை நான் காட்டிதான் ஆக வேண்டும். இந்திய மக்களிடம் இன்னும் நாங்கள் வேகமாக செயல்பட வேண்டும். எங்கள் இயக்கம் இன்னும் வீறு கொண்டு எழுந்து நாம் செயல்பட்டால்தான் மோடியை நாம் தோற்கடிக்க முடியும் என்ற நிலையில் எந்த மாற்றமும் இல்லை. அதை நான் ஏற்றுக்கொள்கின்றோம். மிகப்பெரிய சவாலை இன்றைக்கு ராகுல் காந்திக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சவாலை நிச்சயமாக அந்த இளம் தலைவர் எதிர்கொள்ளுவார். இந்த நாடு ஒரு இளம் தலைவரிடம் என்றைக்கு ஒப்படைக்கப்படுகிறதோ அவர் ஒரு நேர்மையான ஒரு மனிதனாக, நேரு குடும்பத்தில் இன்றைக்கு ஒரு நேர்மையான மனிதராக அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய நேர்மைக்கு மிகவும் காலம் கடந்து கிடைத்தாலும் அது சிறந்த வெற்றியாக கிடைக்கும். இந்த நாட்டு மக்கள் அவரை நன்றாக புரிந்து கொள்கின்ற பொழுது அவர்கள் கையில் இந்த நாட்டை ஒப்படைப்பார்கள். இந்த நாட்டுக்கு அவர்கள் அரும்பணியாற்ற தயாராக இருக்கிறார். பதவி மோகம் கொண்டவராக அவர் இல்லை. அதற்கு இன்னும் எவ்வளவு காலம் பிடிக்கும்? 2019 இல்ல 2024 நடக்கும். 2019 நாங்கள் எதிர்பார்க்கிறோம். 2019 இன்றைக்கு மோடிக்கு இருக்கக்கூடிய இந்த செல்வாக்கு தொடர்ந்து இருக்கும் என்றெல்லாம் சொல்ல முடியாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த மாற்றமும் வரலாம். எனவே அப்படி சொல்ல முடியாது. இன்னைக்கு உத்தரகாண்டிலே கூட அவர்கள் இந்த வெற்றி பெற்றதற்கு என்ன காரணம்? எங்கள் கையில் இருந்த விஜய் பகுனா போன்றவர்கள் எல்லாம் 20 எம்எல்ஏக்களுக்கு மேல அவங்க பக்கம் இழுத்து அதை குழப்பிட்டாங்க. ஆனா அந்த குழப்பத்தை அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டு பிஜேபி வாக்களித்தது எனக்கு ஆச்சரியமான ஒன்று. ஏன்னா ஒரு கட்சியை உடைத்து சின்னாபின்னமாக்கி அந்த ஆட்சியை கவிழ்த்து அங்கிருந்து பல பேரை இழுக்கின்ற அந்த ஒரு கேவலமான செயலை செய்த பிஜேபிக்கு அந்த மாநில மக்கள் ஓட்டளித்தது வியப்புக்குரிய ஒன்று. அது ஆனா மக்கள் தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இந்த எதிர் சவாலை நாங்கள் எதிர்கொள்வோம். நிச்சயமாக வெற்றி பெறுவோம். அரசியலில் வெற்றி தோல்வி என்பது சகஜம். ஆனால் தோல்வி அடையும் பொழுது நாம் ஒருபடி நாம் உயர்ந்ததாக எடுத்துக்கொண்டு நாம் அடுத்த படிக்கு தாவுகின்ற அந்த முயற்சியை காங்கிரஸ் கட்சி மேற்கொள்ளும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். ஓகே, திருமதி ஜெமிலா, உணர்ச்சி பூர்வமா சில டயலாக் முருகையன் அவர்கள் கூறினார். இப்ப இது காங்கிரஸ் கட்சியில எந்த விதத்திலும் எதிரொலிக்காது. மேற்கொண்டு அவர்களை ஒரு ஊக்கப்படுத்தும், அவர்களை மேற்கொண்டு இன்னும் கடுமையாக விமர்சனங்களை வைப்பதற்கு உதவும் அப்படிலாம் சொல்லியிருக்கார். ஆனாலும் இங்க இந்த பிஜேபியினுடைய முன்னிலை வெற்றி அப்படின்னு பார்க்கும்போது இது அடுத்து வரக்கூடிய தேர்தலில் எந்த மாதிரி எதிரொலிக்கும், இல்ல நாடாளுமன்ற சட்டமன்றங்கள் இந்த மாநில சட்டமன்றங்களை எப்படி எதிர்பார்க்கும்? ஏன்னா உத்தரப்பிரதேசம் அப்படின்னு பார்க்கும்போது அங்க கடுமையான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு இந்த மாற்று கட்சி விவகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அங்கு ஒரு முதியவர் கொல்லப்பட்ட போது கூட கடுமையான குற்றச்சாட்டுகள் பிஜேபி மீது வைக்கப்பட்டது. இதெல்லாம் எப்ப நிலைமை மாறிச்சு? மக்கள் ஏன் பிஜேபிக்கு திரும்பினார்கள்? சமாஜ்வாதியை விட்டு, காங்கிரஸை விட்டு, பகுஜன் சமாஜ் கட்சியை விட்டு ஏன் எந்த நம்பிக்கையை பிஜேபி பக்கம் வந்திருக்கிறார்கள்? உத்தரப்பிரதேசம் நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த மாட்டுக்கறி விவகாரத்துல கூட பிரதமர் மோடி அவர்கள் அது சிறப்பா அட்ரஸ் பண்ணாரு. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க மாடை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்றீங்களே தவிர அது உண்மையா சாப்பிடுதான், அதுக்கு ஒரு சாப்பாடு இல்லாம இறந்து போகிற மாடுகள் தான் அதிகமா இருக்கு, முதல்ல அதை பாருங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தது. சோ மோடி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அனைவருக்குமான ஒரு தலைவராக இருக்கிறார். எங்க கிறிஸ்துமஸாக இருக்கட்டும், இல்ல இஸ்லாமிய பண்டிகையா இருக்கட்டும், இந்து பண்டிகையா இருக்கட்டும், எல்லா இடத்திலும் ஒரு வெளிச்சம் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படி அவருடைய மனநிலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கிறது. ஒரு சமத்துவமான ஒரு சமுதாயத்தை, ஒரு இந்தியாவை நாம் உருவாக்க வேண்டும் என்று அவர் சொல்றாரு. பெரும்பான்மையாக இவர்கள் இந்துத்துவா என்றோ இல்ல வேற ஏதோ பிரச்சாரங்கள் இவங்க சொன்னால் கூட மக்கள் அதை உணரல. அது அவர்கள் தலைவராக பார்க்கக்கூடிய ஒருவர் அந்த மாதிரி இல்ல அப்படின்றத வச்சுதான் இன்றைக்கு அவரோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. யாரோ அங்கங்க ஒவ்வொருத்தர் ஒன்னொன்னு சொல்றாங்கன்றத மக்கள் பெருசா எடுத்துக்கலன்றதான் தெரிய வருது. இன்னொன்னு காங்கிரஸ் இவர் சொல்றாரு எங்களுக்கு பெரிய போட்டி இது எல்லாம் வந்துருவோம் அப்படின்னு. தொடர்ச்சியாக பின்னடைவு நம்ம அதை பார்க்கணும். காங்கிரஸ் உடைய பஞ்சாப்ல மொத்தம் இருக்கக்கூடிய 117 இடங்களில் 63 இடங்களில் காங்கிரஸ் கட்சி முன்னிலை பெற்றிருக்கு. ஏறக்கூடிய பாதிக்கு மேல் பெரும்பான்மை ஒரு மாநிலத்துல இருக்கிறத வச்சுட்டு இந்தியாவே இவங்க புடிச்சிருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒட்டுமொத்த இந்தியாவும் பிஜேபியினுடைய இல்ல இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வடமேற்கு, வடகிழக்கு, வடக்கு அப்படின்னு பல இடங்களில் இந்த தேர்தல் நடைபெறுவதை பார்க்க முடியுது. அப்போ ஒட்டுமொத்தமாக அரசியல் கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசீலனையாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதுல பார்க்கும்போது பஞ்சாப்ல காங்கிரஸ் கட்சி முன்னிலை பெற்றிருக்கு. நீங்களாம் உங்களுடைய கூட்டணியோடு ஆட்சியில் இருந்த சிரோன்மணி அகாலிதளம் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்த சிரோன்மணி அகாலிதளம் அங்க 27 இடங்களில் மட்டுமே முன்னிலை பெற்றிருக்கு. இது காங்கிரஸ் கட்சி எங்கேயுமே ஜீரோன்ற லெவலுக்கு பிஜேபி போகல. அது நீங்க கவனிக்கணும்.
இந்த பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் கூட அந்த மாதிரி போகல. இவங்க அவங்கள விட 50% இருக்கிறாங்க. சோ இங்கேயும் வந்து நாங்க தோல்வி அப்படின்ற மாதிரி அதை எடுத்துட்டு போக முடியாது. தொடர்ச்சியாக வந்த தேர்தல்கள், அது உள்ளாட்சியாக இருக்கட்டும், மகாராஷ்டிரால இருக்கட்டும், ஒரிசால இருக்கட்டும், அசாம்ல இருக்கட்டும், இப்ப நடந்திருக்கிற சட்டமன்ற தேர்தல்களாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் நம்ம கவனிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் பாரதிய ஜனதா இல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை தான் நம்ம பாக்குறோம், பின்னடைவு இல்ல. ஆனால் காங்கிரஸை பொறுத்தவரையில் எல்லா இடங்களிலும் பின்னடைவு அவர்களுக்கு இருக்கிறதுனால 2019 முட்டி மோதி பாக்கட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த பக்கம் ஆம் ஆத்மி அவர் சொல்றாரு, அவங்களுக்கும் ஆசை இருக்கு, இந்தியாவை ஆள வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அதாவது பிஜேபி வந்து விளம்பரப்படுத்துகிறார்கள் என்று சொல்றாங்க. அப்ப இவங்க பெரிய விளம்பரப்படுத்தி தான் அப்ப டெல்லிக்கு வந்தாங்களா? அப்படி கிடையாது. ஒரு கட்சி இருக்கிறது என்றால் கட்சியினுடைய கொள்கைகள் போய் சேர வேண்டும் என்றால் அது விளம்பரப்படுத்த வேண்டும், சொல்ல வேண்டும், மீட்டிங் போட வேண்டும், அதெல்லாம் நடத்தி தானே ஆகணும். பொதுக்கூட்டம் நடத்தி அதை வந்து விளம்பரம் நம்ம சொல்லிட முடியாது. நடுவுல நம்ம சில மாநிலத்தை வந்து விட்டுட்டு நினைக்கிறேன். பிஜேபி வந்து ஆட்சிக்கு வந்து சில மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தல் வந்து மறந்துட்டோம். பீகார்ல வந்து எப்படி வந்து வெற்றி வந்து இருந்தது அப்படிங்கறதையும், தமிழ்நாட்டுல வந்து எப்படி பிஜேபி இருந்தது அப்படிங்கறதையும் வந்து மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு, கேரளா, இதெல்லாம் வந்து டெல்லி அதுக்கு பிறகுதான் நடந்தது, நம்ம மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். டெல்லி ஒரு இடத்தை தவிர வேற எந்த இடத்திலயும் வந்து ஒரு பின்னடைவுன்னு நான் சொல்ல மாட்டேன் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இவங்க சொன்ன மாதிரி இவங்க ஒரு பெரிய டிராமா சீன்ஸ் எல்லாம் வந்து போட்டாங்க கெஜ்ரிவாலோட இதுல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, ஆம் ஆத்மிக்கு மிகப்பெரிய நெருக்கடிகளை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கு. இல்லையே, 40-43 எம்எல்ஏ பேர்ல ஒரே பாலியல் புகார்கள். அது யாரும் பொம்பளைங்க வந்து பொய் சொல்ல மாட்டாங்க. இவர் சொல்ற மாதிரி போலி பிரச்சாரம் இல்ல, பொய்யான குற்றச்சாட்டு சொல்றதுக்கு என்ன பெண்கள் வந்து அந்த மாதிரி வந்து சொல்ல போறாங்களா என்ன? ஒரு எம்எல்ஏவே போய் சந்திக்க முடியல, போனா அவர் மேல உடனே ஒரு பிஜேபியின் சார்பா ஆளுநராக மேகாலயாவில வந்து இருந்த அவர் மீது என்ன குற்றச்சாட்டு வந்து எழுப்பப்பட்டது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமில்ல? அவரை உடனே பதவி நீக்கம் செய்தாச்சு. இவங்க அது மாதிரி பண்ணிருக்காங்களா? என்னுடைய கேள்வி அதுதான். குற்றச்சாட்டு ஒண்ணு, நீங்க இவங்க இதுவரைக்கும் தவறு செய்தவர்கள் ஆமா தவறு செய்தார்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அது மிகப்பெரிய தவறு. பிஜேபி கவர்மெண்ட் தவறு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் வந்து மாற்றப்படுகிறார். அப்போ அவருக்கு அதற்கான தண்டனை கொடுக்கப்படுகிறது. அதை செய்யலையேன்றதுதான் என்னோட கேள்வி. மனிதன்றவன் வந்து தவறு, யாருமே இங்க ஒண்ணு தெய்வ பிறவிகள் கிடையாது. யாரு தெய்வம் மாதிரி நடந்துக்குவாங்க, எல்லாருமே வந்து தூய்மையானவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. தவறு செய்யலாம், தவறு செய்கிறார்கள், செய்வதற்கேற்ற தண்டனையாவது கிடைக்கணும் இல்லையா? நம்மளுடைய மக்களாட்சியில் அது ரொம்ப முக்கியம். யார் வேணா எதை வேணா பண்ணிட்டு போலாம் அப்படிங்கிறது கிடையாது. எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு குறைய வந்து சொல்ல போறதுக்கு ஒரு பெண்ணு தைரியமா போக முடியல அப்படின்னா என்ன இருக்கு? அதாவது மகளிருக்கான பெரிய பாதுகாப்பெல்லாம் கொடுக்கறேன்னு சொல்ற. இன்றைக்கும் அந்த டெல்லியில எப்படிப்பட்ட ஒரு இப்ப ரீசெண்டா பார்த்தோம் 2 மாசத்துக்கு முன்னாடி நடு ரோட்ல எந்த காவல்துறை அங்க வந்து கண்ட்ரோல் பண்ணது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இல்ல இவங்க பாதுகாப்பு நிறைய மாநில அரசுடைய பங்கா அப்படின்னு இல்லையா? மாநில அரசு வந்து ஒரு போலீஸ வந்து கண்ட்ரோல் பண்ணி அவங்கள வந்து இது தவற வந்து தவறுக்கான தண்டனை கொடுக்கறதுக்கு அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண கூட முடியாத ஒரு முதலமைச்சர் என்னங்க முதலமைச்சர்? அது அப்படி சொல்ல முடியாது. நம்ம நடு ரோட்ல 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணை வந்து கத்தியால குத்தி எப்படிப்பட்ட ஒரு கொலை செய்தார்கள் எல்லாரும் வீடியோ பதிவு நம்ம பார்த்திருப்போம். ஆக உண்மையிலேயே மத்திய அரசின் கையில இருக்கு, மாநில அரசின் கையில இல்ல. இந்தியாவின் தலைநகரமாக ஒரு நிமிஷம் இந்தியாவின் தலைநகராக இருக்கக்கூடிய டெல்லியில பெண்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இருக்கான? இல்லவே இல்லை. இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு மாநிலம் என்ற பெயரை அவங்க வாங்கி இருக்கிறாங்க. இன்னமும் என்ன இப்ப ஒன்னும் பெரிய மாற்றங்கள் அங்கதான் பிரைம் மினிஸ்டர் உட்பட, பிஜேபியினுடைய தலைவர் உட்பட, பிஜேபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. அங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நீங்களே சொல்வது வந்து எப்படி? அவங்க மாநில அரசு அவங்க கையில இருக்கு, எங்க கிட்ட கொடுக்கட்டும். போலீஸ் அவங்க கையில இருக்கு, போலீஸ் வந்து மத்திய சர்க்கார் கையில இருக்கு. நீங்க தான் நடவடிக்கை எடுக்கணும். நீங்க சொல்ற குற்றச்சாட்டு நீங்க உடனே கோர்ட்ல நிறுத்துங்க, தண்டனை வாங்கி கொடுங்க. காவல்துறையால் மட்டுமே ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வர முடியும்னு நீங்க நினைக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப தவறு. காவல்துறையால மட்டும் செய்ய முடியாதுங்க. காவல்துறையால மட்டும் எல்லாத்தையும் செய்ய முடியாது. அதற்கான சீர்திருத்தம் இங்க இருந்து வரணும். தவறு செய்யறதே எம்எல்ஏவா இருக்கும்போது என்னங்க பண்ண சொல்றீங்க? திரு ஜெயக்குமார், நீங்க வந்து டெல்லியில வந்து ஆட்சியில இருக்கீங்க, பஞ்சாப்ல வந்து கால் பதிச்சிருக்கீங்க, கோவாவிலும் கால் தடம் வந்து பதிச்சிருக்கீங்க. அப்படி பார்க்கும்போது டெல்லியில உங்களுக்கு எந்த மாதிரியான சப்போர்ட் வந்து கிடைக்குது? பிஜேபி மூலமாக
எப்படி இருக்கு அந்த நிகழ்வு? ஏன்னா இந்த தேர்தல் முடிவுகள் சமயத்துல அதை பத்தி நம்ம பேசியாகக்கூடிய நிலைமை இருக்கு. ஏன்னா மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சியும் அமையும், நாட்டினுடைய வளர்ச்சியும் அமையும் அப்படின்னு நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கூறியிருக்கிறார். அந்த கருத்துக்கு உடன்பட்டு மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படும் விதமாக டெல்லியில் நடைபெறுகிற சூழல் இருக்கா? டெல்லியில என்ன சப்போர்ட் கிடைக்குதுன்னு கேட்டீங்கல்ல, ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணிருக்காங்களா? கிடையாது. டெல்லி அரசாங்கம் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் தன்னிச்சையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பெர்மிஷன் நம்ம பிஜேபி அரசு மத்திய அரசாங்கத்தை கேட்டா எதுவுமே கொடுக்கறல. உதாரணத்துக்கு லோக்பால் சட்டம் டெல்லி அரச அசம்பிளியில பாஸ் பண்ணி பிரசிடென்ட் அப்ரூவலுக்கு போச்சு, கொடுக்கல. அவங்க லோக்பால் சட்டத்தை நிறைவேற்ற விடல. அதே மாதிரி போலீஸ் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. டெல்லி போலீஸ் எங்க கண்ட்ரோல்ல கொடுங்க, நாங்க லா அண்ட் ஆர்டர் கீப் அப் பண்றோம்னு சொல்றாரு. இப்ப நேத்து முந்தா நாள் கூட சொன்னாரு கெஜ்ரிவால், டெல்லியை இங்கிலாந்து தரத்துக்கு நான் மாத்தி தரேன்.